ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கார் வச்சுருக்க எல்லாருமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி வந்து சொல்யூஷன், என்ன மாதிரி சொல்யூஷன் வந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரியும். ஸோ இது எதனால் எரியுதுன்றது நிறைய ரீசன் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரீசன் இருக்கு. ஸோ அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓபிடி ஸ்கேனர்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, டீலர்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம டீலர்ல போனோம் அப்படின்னா, இந்த இஷ்யூ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அ செக் பண்ணி சொன்னாங்கன்னா, நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஓபிடி ஸ்கேனர்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாரி வந்து இருக்காது. டீடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத விட அட்வான்ஸ் லெவலா இருக்கக்கூடிய ஸ்கேனர் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனர் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு பிளக் இருக்கும். அந்த பிளக் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். அது உள்ள வந்து எல்லா சென்சார், இசியூ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ரீட் பண்ணும். ஸோ ரீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு கோடு குடுக்கும். இந்த மாரி ஏதாவது கோடு குடுக்கும். இந்த கோடுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அ மேனுஃபேக்சர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த லைட் வந்து போயிடும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறையா கோட்ஸ் வந்து இருக்கும் இதுக்கு. ஸோ இதுதான் பர்ட்டிகுலரா இந்த கோடு தான் வந்து அதாவது இந்த என்ஜின் மால் ஃபங்ஷன் வந்துச்சுன்னா, இந்த கோடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ நெறையா கோடு வந்து இந்த மாரி இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேம்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார்ன்றது வந்து ஹை வோல்டேஜ்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில வந்து பாதிக்கப்பட்டுருக்கலாம். ஸோ அத நம்ம இப்ப ரீப்ளேஸ் பண்றது மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார் வந்து நமக்கு இந்த இன்ஜின் லைட் வந்து வந்து அ போயிடும். ஸோ இதான் வந்து சிம்பிளான விஷயம் ஆக்சுவலி. ஸோ இப்ப இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அ கியா வண்டி வாங்கியிருக்காரு. லாஸ்ட்டு ஆ இப்ப ரீசென்ட்டா வந்து எனக்கு இந்த இன்ஜின் லைன் ஒரு லைட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஸோ இந்த இன்ஜின் லைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஓபிடி மீட்டர் வேணும். இந்த ஓபிடி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டீலர்ல தான் வந்து கிடைக்கும். அல்லது நம்ம வெளியில கூட நம்ம வாங்கி செக் பண்ணலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ரொம்ப ரூ. 700 800 வந்து வாங்குனீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் அது செக் பண்ணும். டீலர்ல இருக்கக்கூடிய ஓபிடி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70,000 80,000 அந்த மாரி ரொம்ப காஸ்ட்லியா அப்டேட்டடா வந்து வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த ஓபிடி இஷ்யூன்னு சொல்லி டயக்னைஸ் பண்ணணும். இந்த மாரி எனக்கு லைட் எரியுது அப்டின்னா, நீங்க வந்து ஃப்ரீயாவே செக் பண்ணலாம். அது எப்ப செக் பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு வாரண்டி இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து அத ஃப்ரீயாவே செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வாரண்டியே இல்ல. அது வந்து கொஞ்சம் பழைய வண்டி தான் அப்டின்னு சொல்லும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் சம் அமௌண்ட் வந்து நீங்க டீலருக்கு வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது பே பண்ணீங்க அப்டின்னா, இந்த இஷ்யூ தான் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாக்ட்டா வந்து அவங்க சொல்லிற முடியும் அவங்களால. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட்டா வச்சு அந்த இஷ்யூ தான் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ட்டாங்க அப்டின்னா, நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த இன்ஜின் லைட் எரியறது வந்து ஸ்டாப் ஆயிடும். இது ரொம்ப நாள் வந்து நீங்க அந்த லைட்டோடயே வந்து ஓட்டக்கூடாது. ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ல இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால வந்து இமிடியேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு, நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா, பெரிய லெவல்ல வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்மளால சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, அ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இதில தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இதுக்கு என்ன அ இது என்ன சொல்யூஷன் அப்டின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.